ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மெஹந்தி எப்படி போடுறது அப்படின்ற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெஹந்தி கோன் இருக்கு இல்லையா, அதை நல்லா பிசைஞ்சு அமுக்கி ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை கட் பண்ண தேவையில்லை, மேலே இருக்க குண்டூசி மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக அமுக்கி பார்க்கணும். கரெக்டான ஒரு ஃபைன் லைனாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதிலே ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம மெஹந்தி கோன் போடவே ஆரம்பிக்கணும். இது பாருங்களேன், போட்டு பார்க்கணும். இது மாதிரி போடுறப்போ அந்த கரெக்டான லைன் கிடைக்கிது இல்லையா, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒயிட் ஷீட்டில் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு லைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க. நான் கிளாஸஸ்லாம் எதுவுமே போகல, ஓனாக ஓரளவுக்கு எனக்கு நல்லா வந்தது. அதனால் வந்துட்டு நானே ஓனாக போட்டு கற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். லைன்ஸ் வந்துட்டு ஈஸியாக ப்ராக்டிஸில் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் வேணால் லேஸாக கை நடுக்கம் இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் கை வந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டில் வச்சுட்டு நம்ம போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாக வரும். ஒரு கை இந்த கையில் வேணால் இந்த கை பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு போடுறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்படி 4 லைன் போடலாம். 4 லைன் போட்டதுக்கப்புறம் இன்னொரு டிசைன் மேக் பண்ண நடுவில் இருக்க 2 லைன் இது மாதிரி ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதோட எக்ஸ்ட்ரா லைன் கொடுக்கலாம். இது எல்லாமே ஒரு டிசைன் மாதிரி நமக்கு கையில் போடுறப்ப நிறைய இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கையில் இது மாதிரி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு மேலே ஏதாச்சும் டிசைன் கொடுப்பாங்க, கீழே டிசைன் கொடுப்பாங்க, இது மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து சின்ன சின்ன ஹம்ப் போட்டு பழகலாம். இப்போ லைன்ஸ் வந்துருச்சு இல்லையா நமக்கு, அதுக்கடுத்து ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். இப்படி பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும், நல்லா பர்ஃபெக்டாகவும் வரும். ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. ஒரு 2 டைம் போட்டால் 3ஆவது டைம் ஈஸியாக வந்துடும். ஹம்ப் போட்டு அதில் டாட் வைக்கிற டிசைன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பழகின ஒரு சிம்பிளான டிசைன் தான் பழகியிருக்கோம். இதை வந்து ஹேண்ட் பேட்டர்னில் நம்ம பழகினா எப்படி இருக்கும், ஹேண்ட் பேப்பரில் வந்து ஹேண்ட் மாதிரி வரைஞ்சாச்சு. நம்ம கையில் இந்த மெஹந்தி டிசைன் போடுறப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம லைன்ஸ் தான் 4 லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அது மாதிரி கையிலேயே வந்துட்டு 4 லைன்ஸ் போடுறோம். லைன் ரொம்ப சன்னமாக வந்தால் திருப்பி ரிப்பீட்டடாக அது மேலே இன்னொரு லைன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சிங்கிள் ஸ்ட்ரோக்கே போதுமானதாக இருக்கும். இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம நடுவில் ஃபில்லிங் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது சென்ட்ரல் லைன்ஸ் நம்ம ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஹம்ப் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சென்ட்ரல் லைன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு தேவைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக அப்படியும் ஹம்ப் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா லைன் போட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், ஸ்பேஸும் வந்து நமக்கு ஃபில் ஆகும். அது மாதிரியும் போட்டுக்கலாம். மேலேயும் போட்டுட்டு கீழேயும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இனி வந்து ஹம்ப் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி மெஹந்தி வந்து அங்கே கம்மியாக தான் இருக்கும், அதனால் இங்கே மேலே ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லாமே கீழே மூவ் ஆகும். அதுக்கப்புறமா பென் மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க எப்பயுமே மெஹந்தியை, அது கொஞ்சம் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக வரும். அது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு போட போட அங்கே கீழே எம்டி ஆகிட்டே வரும் இல்லையா, அந்த டைமில் மேலே ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க கோன் எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து இது மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹம்ப் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சு அதை ஒரு புது டிசைனாக மேக் பண்ணியிருக்கோம். இது ஒரு டிசைன். ப்ளஸ் வந்துட்டு மேலேயும் வந்துட்டு ஒரு புது டிசைன் மேக் பண்ணுற மாதிரி இன்னொரு டிசைன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 2 பக்கமும் ஒரே டிசைனாக போடாமல் ஒரு 2-3 வேரியேஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்துட்டு இதே மாதிரி ஹம்ப்பு தான் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதில் ஒரு நம்ம ஃபில்லிங் மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஹம்ப் கொடுத்து முடித்ததுமே ஃபில்லிங் ட்ரை பண்ணலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சிம்பிளாக ஈஸியாக போட்டு பழகிடலாம். ஹம்ப் கொடுத்ததும் அது மேலே ஒரு லைன், அது ஒட்டி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணணும். அந்த ஹம்புக்கும் அந்த லைனுக்கும் நடுவில் இருக்க கேப் அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வந்தோன்னா அது ஒரு டிசைன் மாதிரி மாறிடும்.
இதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுவிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் மேலே ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கடுத்து சின்னதாக ஒரு ஆர்ச் மாதிரி இப்போ ஹம்ப் ஃபில்லிங் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரியே கொஞ்சம் பெரிய ஹம்பாக போட்டுட்டோம்னா அது ஆர்ச் மாதிரி இருக்கும். அதையும் ஃபில் பண்ணால் அது ஒரு டிசைனாக மேக் பண்ணிடலாம். அதுவும் கொஞ்சம் ஸ்பேஸ் பிடிச்சிக்கும். இது மாதிரி நம்ம ஸ்பேஸ் நிறைச்சாலே வந்துட்டு அழகாக இருக்கும். ஃபில்லிங்காகவும் இருக்கணும், அதே சமயம் அழகாகவும் இருக்கணும். இப்போ வந்துட்டு சின்னதாக ஒரு டாட்ஸ் மட்டும் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹம்பிங்காகவே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு டாட்ஸ் மட்டும் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தான் அந்த ஆர்ச் டிசைன் போட போகிறோம். ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்துட்டு மெஹந்தி போட தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போடணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் இன்னமும் நிறைய அட்வான்ஸ்ட் லெவல்லலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இது போட்டு பழகினாலே போதும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற அளவுக்கு கை நிறைச்சி போட்டுக்கலாம். இது மாதிரி ஹம்ப்லேயே கொஞ்சம் ஆர்ச் மாதிரி போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டோன்னா அதோட லுக் வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா கீழே நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுப்போம். இது மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியை நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் டிசைன் தான். நமக்கு லைன்ஸு, டாட்ஸு, அந்த ஹம்ப், இந்த 3 டிசைன் மட்டும்தான் வச்சு நம்ம இவ்வளோ தூரம் ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஹேண்டை வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். அந்தளவுக்கான டிசைன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. மீதி வந்துட்டு நமக்கு ஈஸியான ஒரு டிசைன் போட்டால் ஹேண்ட் ஃபில் ஆகிடும். அது மாதிரியான டிசைன் தான் இது. டபுள் லைன் போட்டாச்சு. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.